सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणम முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் கடைசி அதிகரணம் சுஷுப்தி உத்கிராந்தியோர் பேதேன बृहदारण्यके षष्ठे अध्याये कतम आत्मेति योऽयं विज्ञानमयः प्राणेषु हृद्यन्तर्ज्योतिः पुरुषः इत्युपक्रम्य भूयान् आत्मविषयः प्रपञ्चः कृतः। बृहदारण्यक उपनिषत्तिले 6வது அத்தியாயம்னா 4வது அத்தியாயம்னு சொல்லணும். அதாவது बृहदारण्यकத்துல அது 6வது அத்தியாயம், உபனிஷத்துல 4வது அத்தியாயம். உபனிஷத் கிரமேண அந்த 4வது அத்தியாயத்திலே கதம ஆத்மேதி அப்படிங்கிறது ஜனகருடைய பிரச்சனம். ஜனக யாஜ்ஞவல்கிய சம்வாதம் தான் அந்த ஸ்தலம். ஆத்மான்னு நீங்க எதை சொல்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு அப்படின்னு ஆரம்பிச்சு பதில். இது நிறைய திருப்பி திருப்பி கேள்வி பதில் ஏகப்பட்டது அங்க இருக்கு. இப்படிதான் ஆரம்பம். கதம ஆத்மேதி யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு பூயான் நிறைய ஆத்ம விஷய பிரபஞ்சா கிருத்தா. இந்த ஆத்ம விஷயத்தை விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதாவது பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷங்கள்லாம் சொல்லி பிரமாதமா விஸ்தாரப்படுத்தியிருக்கார். இப்ப அங்க மொத்தமா எனக்கு இங்க என்ன சந்தேகம்னு கேட்டா, ஆத்மான்னு சொல்றீங்களே, இந்த ஜீவாத்மா சம்சாரினா ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை பத்தி அவர் கேட்கிறார், இவர் சொல்றார் அப்படின்னு வச்சுக்கணுமா, இல்லே பரமாத்மாவை தாத்பரியமா? அவர் சொல்லி கொடுத்தது பரமாத்மாவா இல்லை ஜீவாத்மாவா? தத்ர கிம் சம்சாரி ஸ்வரூப அன்வாக்கியான பரம் வாக்கியம் உத அசம்சாரி பிரம்மாத்ம பிரதிபாதன பரம் இது சம்சய. அது சம்சாரியான ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் அப்படின்னு வச்சுக்கணுமா, இல்லை அந்த ஜீவாத்மா அசம்சாரி பிரம்மஸ்வரூபமாக இருப்பதாக சொல்லணுமா? அது பர்யந்தம் சொல்லக்கூடிய வாக்கியமா இது அப்படின்னு சந்தேகம். சந்தேகத்துக்கு காரணம் சொல்றார். உபக்கிரமகத விஞ்ஞானமய சப்தா உபசம்ஹாரவர்த்தி சர்வேஷானாதிசப்தாச்ச சம்சய. உபக்கிரமத்தில் யோயம் விஞ்ஞானமய பிராணேஷுன்னு விஞ்ஞானமயஹான்னு சப்த பிரயோகம் இருக்கு. விஞ்ஞானமயஹான்னு ஒரு மயற்பத்தியம் வேற போட்டு சொன்னதுனாலே இது ஜீவாத்மாவா இருக்கணும் அப்படின்னு தோன்றது. ஆனால் கடைசியில் முடிக்கிறத பார்த்தா என்ன, ஏஷ சர்வேஸ்வரா சர்வஸ்ய ஈசானஹா சர்வஸ்ய அதிபதி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு கடைசியில் முடிக்கிறச்ச. அதை பார்த்தா பரமேஸ்வரன் தெரியுது. ஆக என்ன சொல்லியிருக்காருங்க, எந்த ஆத்மாவை பற்றி சொல்கிறார்? ஜீவாத்மாவை ஆரம்பித்து அது பரமாத்மாவில் கொண்டு போய் முடிக்கிறாரா, இல்லை ஜீவாத்மாவை சொல்லிட்டு அதோடவே முடிச்சு விடுறாரா அப்படின்னு இப்போ சந்தேகம். அங்குஷ்டமாத்திரா இத்தியத்திர ந உபக்கிரமோபசம்ஹாரௌ ஜீவே அத்திர து வித்யேதே இதி அகதா சிந்தா. ஆகதா சிந்தா இல்லை, அகதா சிந்தான்னு இருக்கு. அதாவது இங்க ஒரு சின்ன சந்தேகம் வரும். இந்த மாதிரியான விசாரம் ஏற்கனவே பண்ணியாச்சு. எப்படின்னா, அந்த சப்தாதேவ பிரமிதஹான்னு இதே பாதத்தில் ஒரு அதிகரணம் போச்சு. அந்த அதிகரணத்திலே கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷோ அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணினான். அப்போ அந்த வாக்கியம்
வெறும் ஜீவஸ்வரூபத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய வாக்கியமா, அல்லது ஜீவ பிரம்ம அபேதத்தை ஜீவன்ல ஆரம்பிச்சு பிரம்மத்துல முடிக்கிறது அப்படின்னா ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியமா அப்படின்னு விசாரிச்சாச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான சந்தேகம். விஞ்ஞானமயகான்னு ஆரம்பிச்சு ஜீவாத்மாவில் ஆரம்பிச்சிருக்கே, ஜீவனை மாத்திரம் சுருட்டு விட்டுடுறதா, இல்லை அந்த ஜீவனை பிரம்மம் அப்படின்னு சொல்ற பரியந்தம் இந்த வாக்கியம் போறதா அப்படிங்கிறது தானே இங்கேயும் சந்தேகம். அப்ப ஏற்கனவே பண்ணின விசாரமும் இதுவும் ஒரே மாதிரியான விசாரமா இருக்கிறதுனாலே அந்த அதிகரணத்தினாலேயே இந்த விசாரமும் கதார்த்தமாயிடாதான்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார், இல்லை அங்க உள்ள நிலைமையும் இங்க உள்ள நிலைமையும் வித்தியாசப்படுறது. அங்க உபக்கிரமோபசம்ஹாரம் கிடையாது. இங்கே அங்குஷ்டமாத்திர புருஷா அப்படின்னு அங்குஷ்டமாத்திரகான்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அங்குஷ்டமாத்திரத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை, அதனால ஜீவனை பற்றி சொல்லலை. அதனால அங்குஷ்டமாத்திரா இத்தியத்திர ந உபக்கிரமோபசம்ஹாரவு ஜீவே, உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் ஜீவனை சொல்லக்கூடியதாக அங்கே இல்லை, பரமாத்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கு. அதனால அங்கே ஜீவனை ஆரம்பித்து அதை பரமாத்மா பின்னமாக சொல்றதுன்னு சொல்றது நியாயமா இருக்கு. அத்திரத்து இப்போ சொன்ன இந்த பிருகதாரண்யக சதுர்த்தாத்தியாயத்திலையோ அப்படி இல்லை. அத்திரத்து வித்யேதே உபக்கிரம உபசம்ஹாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனாலே இது ஜீவபரமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் கிளம்புறது. ஆகையால தான் அந்த அதிகரணத்தால இந்த அதிகரணம் கதார்த்தம்னு சொல்ல முடியாது. பூர்வத்திர நாமரூபாபியாம் பேதவ்யபதேசாத் ஆகாசம் பிரம்ம இத்யுக்தம். அத்ர தத்ர பேதவ்யபதேசः அநேகாந்தः அசத்யபி பேதே ராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தः இதி பேதோபசாரதர்சனாத் இத்யாசங்க்ய தத்ராபி முக்கிய பேதபரத்வசாசனாத் சங்கதி. பூர்வாதிகரணத்தோடு சங்கதி சொல்றார். பூர்வாதிகரணம் ஆகாசோர்த்தாந்தரத்வாதிகரணம். அந்த அதிகரணத்திலே ஆகாசோவை நாம நாமநூபயோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மாங்கிற வாக்கியத்திலே ஆகாச சப்தத்தால் சொல்லப்பட்டது பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணப்பட்டது. எதை வச்சு தீர்மானம் பண்ணார் அப்படின்னு கேட்டால் நாமரூபாபியாம் பேதவ்யபதேசா. நாம ரூபம் இதை காட்டிலும் வேறையாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் இந்த ஆகாசம்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நிச்சயமா இது பூதாகாசமா இருக்க முடியாது. ஏன்னா அது நாமரூபாத்மகமாகவே இருக்கு, நாமரூப சம்பந்தப்படாததாக இல்லை. அதனால நாமரூபங்களை காட்டிலும் தனியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அது பிரம்மமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அர்த்தாந்தரத்வாதி விபரேஷாத்துங்கிற இந்த சூத்திரத்திலே. இப்போ என்ன ஆச்சு, இந்த அதிகரணத்து பூர்வபக்ஷி இருக்கானே அவன் சொல்றான் அந்த சித்தாந்தம் தப்பு, அந்த யுக்தியில எனக்கு ஆக்ஷேபம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துல என்ன சித்தாந்தம்னு கேட்டா, நாம ரூபங்களை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னதுக்காக அது பிரம்மம்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. தத்திர பேதவ்யபதேசா அநேகாந்த. பேதம் சொல்லியிருக்குங்கிறதுனாலே இது நாமரூபத்தை காட்டிலும் வேறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பல இடத்துல பேதம் இல்லாமலே பேத விபதேசம் இருக்கான். அசத்தியபி பேதே எங்கன்னா இங்கதான் இருக்கு இந்த சதுர்த்தாத்தியாயத்திலே. பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தா இது பேதோபசார தரிசனாத். சுசுப்தி காலத்திலே பிராஜ்யனான அந்த ஆத்மாவோடு இவன் சம்பரிஷ்வக்தா சேர்ந்திருக்கிறான். இவன் தான் தூங்குறவன், சுசுப்தன். இந்த சுசுப்தன் தூங்குறவன் தூங்கும் போது அந்த பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கான்னு சொல்ற. சேர்ந்திருக்கான்னா எப்படி சேர்ந்திருக்கான்? அபேதம் தானே. பரமாத்மாவோடு சேர்ந்து இவன் இருக்கான்னு சொன்னா பரமாத்மா வேற இவன் வேறேங்கிற பேதம் தெரிஞ்சாலும் அந்த பேதம் இங்க இல்லை. பேதம் இல்லாமலே அந்த விவகாரம், பேதமே இல்லை. பரமாத்மாவும் ஜீவனும் சுசுப்தி காலத்துல இது பரமாத்மா இது ஜீவாத்மாங்கிற பேதம் இல்லாமல் இருக்கு. ஆனா பரமாத்மனா சம்பரிஷ்வக்தகான்னு வாயால சொல்லும் போது பின்னமாக விபதேசம் இருக்கு, அதாவது சப்த பிரயோகம் இருக்கு.
அதே மாதிரி நாமரூபாபியாம் பேத விபரேஷங்கிறதும் நிஜமாவே பேதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பேதம் இல்லாமலே நாமரூபாபியாம் பின்னகான்னு சொல்லலாமே. அதனால் அதை வச்சு தீர்மானம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு பூர்வாதிகரண சித்தாந்தத்துக்கு மேலே ஒரு ஆக்ஷேபம். அதுதான் இங்கே ஆக்ஷேப சங்கத்தியாக இந்த அதிகரணம் வருது. தத்ராபி இத்தியாசங்கிய தத்ராபி முக்கியபேத பரத்வ சாதனாத் சங்கதி. இல்லை, பேதம் இல்லாமல் வெறும் கல்பிதமான பேதத்தை வச்சுட்டு பேத விபரேஷம் இல்லை, முக்கியமான பேதம் இருக்கு அப்படிங்கிறத சாதனம் பண்ணதுக்காக இந்த அதிகரணம் வரும். தத்ர இப்போ பூர்வபக்ஷத்துக்கு வந்துட்டோம். ஆதி மத்தியாவசானேஷு சம்சாரி பிரதிபாதனாத் தத் பரே கிரந்த சந்தர்ப்பே சர்வம் தத்ரைவ யுஜ்யதே. இங்கே பரமாத்மாவை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேயும் சரி, மத்தியத்துலேயும் சரி, கடைசியிலையும் சரி, நான் இப்போ மேலே நிரூபணம் பண்ணுற விதத்தில் சம்சாரியை பற்றி தான் பேசுறது. ஆக இந்த பிரகரணம் பூரா சம்சாரிய பிரகரணம். அப்படியானால் சம்சாரியை தெரிவிக்கிறதுல தான் தாற்பயம். பரமாத்மாவை சொல்கிறதுல இந்த கிரந்தத்துக்கு தாற்பயம் இல்லை. அதனால் ஜீவனுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறது அப்படின்னு தான் பூர்வபக்ஷம் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறார். ஆதா வந்தேச்ச யோயம் விஜானமய பிராணேஷு அப்படிங்கிறது இது சம்சாரி பட்சம். இது ரெண்டு தடவை வருது. ஆரம்பத்துலையும் இப்போ கதம் ஆத்மேதி யோயம் விஜானமய பிராணேஷுன்னு ஆரம்பத்துலேயும் இருக்குது. இதே யோயம் விஜானமய பிராணேஷு ஹிருத்யந்தர ஜோதி புருஷா, இந்த இதே யோயம் விஜானமய பிராணேஷு கடைசியிலையும் ஒரு தடவை வருது. அப்போ என்னாச்சு? உபக்கிரம உபசம்ஹாரம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு ஆச்சு. மத்தியத்திலையும் இந்த ஜீவாத்மாவை பற்றி தான் பேசுகிறோம். மத்தியேச்ச சவா ஏஷ ஏதஸ்மின் சம்பிரசாதே, ஸ்வம்பிரசாதே ந ஸ்வப்னேன்னு அர்த்தம். புத்தாந்தே ரத்வா சரித்வா, சம்பிரசாதே ரத்வா சரித்வா அப்படிங்கிறது தான் ஸ்ருதி பாஷம். இவர் அர்த்தத்துக்காக சில பதங்களை சேர்த்துருக்கார். இத்தியாதினா அவஸ்தாத்ரயாபிமானி ஜீவஹா அபிதீயத்தே. ஆரம்பத்தில் கடைசியில் சொன்ன மாதிரியே நடுப்புறையும் சொல்லியிருக்கார். மத்தியத்தில் சவா ஏஷ ஏதஸ்மின் சம்பிரசாதே ரத்வாச்சரித்வா, ஸ்வப்னாந்தே ரத்வாச்சரித்வா, புத்தாந்தே ரத்வாச்சரித்வா அப்படின்னு தனித்தனி வாக்கியங்கள் நிறைய வருது. இந்த ஸ்வப்னா புத்தாந்தன்னா ஜாகிரத அவஸ்தையா, ஸ்வப்னங்கிறது தெரியும் ஸ்வப்னாவஸ்தா, சம்பிரசாதங்கிறது சுஷுப்தி அவஸ்தா. இந்த 3 அவஸ்தைகளுக்கும் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் 3 அவஸ்தைகள் யாருக்கு வரும்? ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதனால் ஜீவாத்மாவுக்கு தான் இந்த அவஸ்தைகள் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அதனால அவஸ்தா அத்திரய அபிமானி ஜீவஹா, அவன் தான் ஜீவன். அபிதீயத்தை அவனை தான் சொல்கிறது. ஆரம்பத்துலையும் சொல்லியிருக்கு, மத்தியத்துலையும் அவன் தான் சொல்லியிருக்கு, கடைசியிலையும் அவனை பற்றி தான் சொல்கிறது. அப்படின்னா இது எல்லாமே ஜீவனை பற்றின விஷயம் அப்படின்னு பூர்வபக்ஷம். அத்தஹ சாபியாசே கிரந்தே ஜீவபரே சதி. அபியாசங்கிற ஒரு தாத்பரியம் இல்லை. தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உபக்கிரமோபசம்ஹாரம்னு ஒன்று, அபியாசகான்னு இன்னொன்று, அபூர்வதா பலம் அரசவாதோபத்திஷ்டான நான் இன்னும் 4 இருக்குது. இப்போ இங்கே இடத்துல உபக்கிரமோபசம்ஹாரங்கிறது ஒரு லிங்கம் கிடச்சி போச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேயும் ஜீவனை பற்றி சொல்கிறது, கடைசியிலையும் ஜீவனை தான் சொல்கிறதுங்கிறது தெரியுது, நடுப்புறையும் ஜீவனை சொல்லியிருக்குங்கிறது தெரியும். ஆக உபக்கிரமோபசம்ஹாரமும் இருக்குது, அதே சமயத்தில் அபியாசம். ஒரே ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்ல, அது வேண்டாம் ஏதோ போனால் போகிறதுன்னு சொல்லியிருக்கான்னு விடலாம். ஆனால் திருப்பி அபியாசம் பண்ணி அதே விஷயத்தை ஜீவனையே பற்றி சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போது அதில் தாத்பரியம் இருக்குதுன்னு தானே தெரியுது. அதனால் சாபியாசே கிரந்தே ஜீவபரே சதி. இந்த அபியாசம் உபக்கிரமசம்ஹாரம் இந்த தாத்பரிய லிங்கங்களை கொண்டிருக்கும் இந்த கிரந்தமானது ஜீவ தாத்பரியகம் அப்படின்னு தீர்மானமானபடியாலே இப்போ கடைசியில் ஒன்று சொல்லியிருக்கார். மகாநஜா ஆத்மா சர்வஸ்வசி சர்வசேஷானஹா அப்படின்லாம் வரிசையாக சொல்லுறார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பண்ணலாம்? சர்வஸ்வசி இத்தியாதி சர்வம் ஆபேட்சிகத்வேன சம்சாரிண்யேவ யோஜ்யதே இத்தியாதி சர்வம். கடைசியில் சர்வசேஷானஹா அப்படின்னு சொல்லியிருக்கே, சர்வம்னா சர்வம்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த ஜீவாத்மாவை பொறுத்தவரை
இவன் எத்தனை விஷயங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கானோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சங்கோச்சம் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அப்போ ஒரு கேள்வி, பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தா இது சுஷுப்தௌ விஷயோபராகா பாவாத் கனீபூத பிரஜ்ஞேன இருக்கலாம், ஆத்மனா ஸ்வரூபேண பரிஷ்வக்தா இது அபேதேபி பேதோபச்சாரேண ஜீவே யோஜனீயம். இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த ஜீவாத்மாவாவே இங்கே சொல்லியிருந்தால் பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தான்னு சொல்லி சுசுப்தி அவஸ்தையில் ஈஸ்வரனோட கலக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது இதுக்காக சொல்லியிருக்கு. அதுக்கு சொன்னார், அப்படி இல்லை, அதோடைய தாற்பனை என்னங்கிறது சொல்கிறேன் கேளு. சுஷுப்தியில் விஷய சம்பந்தம் கிடையாது. சுஷுப்தௌ விஷயோபராகா பாவாத். விஷயத்தோடு சம்பந்தப்பட்டால் நம்மளுடைய அந்த ஞானம் இருக்கே, பிரஜா, இந்த பிரஜாவானது விஷய பரியந்தம் போய் அது பல விதமாக பரவி விருத்தியாக வரும். சுஷுப்தியில் அது இல்லை, அதனால் அது கெட்டியாக இருக்கான், கனமாக இருக்குது. பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தா கனீபூத பிரஜ்ஞேன. அந்த பிரஜாங்கிறது இவனிடத்துல ரொம்ப கனீபூதமாக கெட்டியாக ஆகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிராஜ்யன், இந்த கனீபூத பிரஜா ஏவ பிராஜ்யா, இப்போ ஏற்பட்ட பிரஜையை கொண்டவன் பிராஜ்யன். அது அந்த பிராஜ்யங்கிற ஆத்மா ஓடு ஸ்வரூபேட பரிஷ்வக்தா, அதோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான்னா அபின்னமாக இருக்கான்னு தான் அங்கே அர்த்தம். இப்படி கூட வச்சுக்கலாமே. இது அபேதேபி பேதோபச்சாரேண ஜீவே யோஜனீயம். அப்படின்னா இந்த இடத்துல பரமாத்மாவோட அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எதுவோ அந்த ஸ்வரூபத்தோடு பரிஷ்வக்தா அபின்னமாக இருக்கிறான் அப்படின்னு. அபின்னமாக இருக்கிறது அதோடு இவன் அப்படின்னு சொல்கிறதே அது வேற இது வேறேன்னு தெரியுது. அதோடு இது ஒன்றுன்னு எப்படி சொல்கிறோம்னு கேட்டால் இதுக்கு வேறு வழி இல்லை. பேதோபச்சாரேன ஜீவே யோஜனீயம். அபேதேபி பேதோபச்சாரே வஸ்துதா அபேதம் சித்தாந்தம் அப்படித்தானே சொல்லுவா வேதாந்தி. அப்படின்னா வஸ்துதா பேதம் இல்லாவிட்டாலும் பேதத்தை உபச்சாரா சொல்கிறது. ராகோஷிரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பிராப்தே அபிஹீயதே விவிச்ய லோகசம்சித்தம் ஜீவம் பிராணாத்யுபாதிதः பிரம்மத்வம் அன்யதோ பிராப்தம் மகானாத்மேதி போத்யதே. லோகசம்சித்தம் ஜீவம், லோகசித்தமான இந்த ஜீவனை பற்றி சொல்லித்தருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் சித்தமாக இருக்கே. அதனுடைய தெரியாத விஷயத்தை தான் பிரமாணம் நமக்கு தெரிவிக்கும். தெரிஞ்சத்தையே அதை சொல்லிக் கொடுக்கறதுனா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறதே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்போ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த விதத்தில் பார்க்கறச்சே இங்கே அனதிகதார்த்த போதகமாக இந்த சப்த பிரமாணத்தை சொல்லணும். அப்போ லோகசித்தமான ஜீவஸ்வரூபத்தை அப்படியே சொன்னால் இது ஆகாது. ஆகையால் லோகசித்தமான ஜீவனை அனுவாதம் பண்ணி அந்த ஜீவனிடத்திலே பிராணாதி உபாதிகள் கலந்திருக்கே, சேர்ந்திருக்கே, அந்த பிராணாதி உபாதிகளிடத்தில் இருந்து ஜீவம் விவிச்சிய, இந்த ஜீவாத்மாவை விவேச்சனம் பண்ணுறது. விவேச்சனம்னா பிரிக்கிறது. என்ன ஆச்சுன்னு சொன்னால் பிராணாதி உபாதிகளோடு இந்த ஆத்மாவுக்கு ஒரு தாதாத்மியாத்தியாசம் வந்ததுனாலே அதையும் தன்னையும் ஒன்றா நினைச்சிட்டு விவகாரம் சம்சாரம். இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஸ்ருதியானது சதம ஆத்மேதி யோயம் விஜானமய பிராணேஷு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பிராணேஷுன்னு சப்தமி போட்டதுனாலே அது வேற ஆத்மா வேறன்னு தெரியறதா. அப்போ பிராணாதிகளை காட்டிலும், பிராணன்னா பிராணன் இந்த இந்திரியங்கள் எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான். இந்த இந்திரியாதிகளை காட்டிலும் இந்த ஆத்மா வேறையாக இருக்கு அப்படின்னு பேதம் தெரிவிக்கிறது இந்த வாக்கியம். இந்த பேதத்தால் என்ன ஆகுது? இதுதான் விவேச்சனம். ஜீவாத்மாவை
எதுலேருந்து பிரிச்சதாக ஆச்சு? எதுலெல்லாம் இவனுக்கு அத்தியாசம் வருமோ அப்பேற்பட்ட இந்திரியங்கள்லேருந்து மனசுலேருந்து பிரிச்சாச்சு. இதுதான் விவேச்சனம். பிராணாத்யுபாதிதா லோகசம்சித்தம் ஜீவம் விவிச்ய, இதை தனியாக பிரிச்செடுத்து பிரம்மத்வம் அந்யதா அப்பிராப்தம் போத்தியதே. இந்த ஜீவன் இருக்கே இதுதான் பிரம்மம், இது முன்னாடி தெரியாது. இவன் சம்சாரியாக இருக்கிறச்சே தான் தான் பிரம்மா, தன்னுடைய உண்மையான சுரூபம் பிரம்மம் தாங்கிறது தெரியவே தெரியாது. அப்போ இது அப்பிராப்தம். இதை சொல்லி கொடுக்கறது இந்த வாக்கியம். அதனால ஜீவனை அனுவாதம் பண்ணி, அந்த ஜீவன் யார் தெரியுமா? அந்த ஜீவன் இந்த பரமாத்மா தான். பரமாத்மா தான் அந்த ரூபத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கா, வாஸ்தவத்தில் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா. அதுக்கு வார்த்தை என்ன இருக்கு? அந்த அங்க என்ன பதம் இருக்கு? மகா அனாத்மா இது போத்தியதே. சவா ஏஷ மகான் அஜஹ ஆத்மா. இப்போ சொன்னோமே யோயம் விஜயானமய பிராணேஷுன்னு ஒரு ஆத்மாவை பற்றி சொன்னோமே, அந்த ஆத்மா தான் இந்த மகான் ஆத்மா. இந்த குட்டி சின்ன ஆத்மா பெரிய ஆத்மாங்கிறது. சின்ன ஆத்மான்னு சொன்னால் உபாதியை வச்சு அவன் சின்னதாக போயிடுறான், பரிச்சின்னமான ஆத்மாவாக ஆயிடுறானே. அவன் தான் நிஜத்தில் பார்த்தோன்னா உபாதியிலேருந்து பிரித்து எடுத்தாச்சுன்னா மகான் அஜ ஆத்மா. இந்த சரீரத்தில் ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியுது. சரீரத்தில் தெரியுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்துக்கு வெளியில் தெரியலேன்னு அர்த்தம். சரீரத்துக்குள்ளே என்ன தெரியுது? சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறதாக நமக்கு ஒரு பாவனை. அப்போ வெளியில இல்லை, சரீர பரிச்சின்னமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஈஸ்வரன் எங்கேயும் வியாபிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனாலே ஈஸ்வரன்னா உடனே ஆகாசம் போல சர்வகஷ்ட நித்தியகான்னு ஒரு பிரதீதி ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே இந்த ஜீவாத்மா அந்த ஈஸ்வரனுடைய அபின்னம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னா ஒரு விஷயம் முன்னாடி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு கேட்டால், இதை சொன்னால் உடனே கேட்பான், இது இத்தினோண்டு ஆத்மா சரீரத்துக்குள்ள மாத்திரம்தான் இருக்கு, அது ஆகாசம் போல வியாபிச்சுட்டு இருக்கு, அதையும் எப்படி ஒன்றே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இத்தினோண்டு ஆத்மா சின்னதா இருக்கு அப்படின்னு நீ சொல்றியே, அந்த ஆத்மா ஏன் சின்னதா இருக்கு தெரியுமா? அது சின்னதா இல்லை, நிஜமா சின்னதா இல்லை, அதோடு சேர்ந்த உபாதிகள்லாம் சின்னதா இருக்கு. அது சின்னதா இருக்கிறதுனால அதோட சேர்ந்து இது சின்னதா தெரிகிறது. சரீரம் இத்தனோடா இருக்கிறதுனால இந்த சரீர பரிச்சின்னமா ஆத்மா தெரியுது. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சரீரம் பிறக்கும் போது ரொம்ப குட்டியா இருக்கு, அப்போ ஆத்மா சின்னதா தெரியுது. அதுக்கு மேலே வளர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, அப்போ ஆத்மா வளர்றது. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த விதத்தில் பார்த்தா இது உபாதியை வச்சுட்டு சொல்கிற விஷயம். இது உபாசியை விளக்கிட்டு ஆத்மாவை பார்த்தா இது வளரவும் இல்லை, சின்னது பெருசாகலை அப்படின்னு சொல்ல முடியும். ஆகையாலே இந்த இடத்துல பார்க்கறச்சே உபாதியிலேருந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து பார்த்தாதான் இதனுடைய உண்மை என்னன்னு தெரியும், உண்மையான பரிமாணம் என்ன. அந்த விதத்தில் அதுக்காகவே பிராணாதி உபாதிகளிலிருந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை, சம்சாரியா தெரிஞ்சுட்டு இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை விலக்கி பிரித்து எடுத்து பார்த்தா என்ன ஆச்சு? அதுதான் மகானஜா ஆத்மான்னு சொல்லி கொடுக்குறது. இப்படி இதுலேருந்து பிரிச்சாச்சுன்னா இது ஜீவாத்மாவே இல்லை, அந்த மகான் அஜஹா ஆத்மான பரமேஸ்வரனை சொல்கிறோமே, சர்வசேஷானஹா சர்வஸ்வ விஷயம், அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு இங்கே சொல்லி கொடுக்கலாம். விவிச்சிய லோகசம்சித்தம் ஜீவம் பிராணாதி உபாதிதா பிரம்மத்வம் அந்யதா அப்பிராப்தம் மகானாத்மேதி போத்தியதே. பிரம்மத்துவம் சொல்லிக் கொடுக்கறது, அந்த ஜீவனுக்கு பிரம்மத்துவம், ஜீவத்தான் ஜீவ பிரம்மஹைக்கியம்னு சொல்றது, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த வாக்கியமாகும் இது. இதை இந்த ஸ்லோகத்தில் சங்கிரகமாக சொன்னதை விவரணம் பண்றார். அனதிகதார்த்த போதகம் ஹி சாப்தம் பிரமாணம். அதாவது பிரமாணம்னு சொன்னால் அது நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கணும், அப்போதான் அதுக்கு பிரமாணம்னு இருக்கு. சப்த பிரமாணமும் நிச்சயமாக அப்படிதான். அதனால சப்த பிரமாணம் நமக்கு தெரிஞ்சதே சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆகையாலே அது பிரமாணமாகாது, அது அனுவாதம்னு சொல்லுவோம். அதனால அந்த பிரமாணம் என்ன பண்றது? ஜீவானுவாத மாத்திரபரம் பவித்து வருகிறது. நமக்கு தெரிஞ்ச அந்த ஜீவஸ்வரூபத்தை அப்படியே அனுவாதம் பண்ணிவிட்டு விட்டுவிட்டோன்னு சொன்னா அந்த மாதிரி அதில் தாற்பயம் கொண்டதாக இருக்காது. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்தை வெறும் அனுவாதம் பண்ணி விட்டா அதில் ஒன்றும் லாபம் இல்லை.
நச்ச கர்மாதிகாரி மாத்திர ரூபோ ஜீவஹா இஹ பிரதிபாத்தியதே. அப்போ அவன் சொல்லுவான், அப்படி இல்லை, இங்கே தேகாதிகளை காட்டிலும் ஜீவன் வேறு அப்படிங்கிற ஞானம் கர்மகாண்டத்துக்கும் தேவைப்படுறது. ஏன்னா தேகம் வேற தான் வேறன்னு தெரிஞ்சுக்காம தேகமே தான் நினைச்சுட்டு இருந்தானே, ஆனால் அப்போ அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா இந்த தேகம் போச்சுன்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜென்மா வரத்துக்கு ஆள் இல்லை. அதனாலே அப்படி இருக்கிறவன் அடுத்த ஜென்மாவுக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அடுத்த ஜென்மா நம்ம சௌட்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புண்ணியத்தில் இறங்க மாட்டான். ஏன்னா அடுத்த ஜென்மாங்கிறதே கிடையாது. இவன் தான் இந்த சரீரம் இவனும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கிறவன் இந்த சரீரம் அழிஞ்சு போகுங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சதுனால சரீரம் போச்சுன்னா அவனே போயிட்டான் அப்படிங்கிறது ஆகிடும். அவனே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு எங்கே இந்த அடுத்த ஜென்மா வரும்? அதனால பாரலௌகிகமான பலத்துக்காக சாதனமாக யாகாதிகளை விதிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் வியர்த்தமாகும். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தேகாதிகளை காட்டிலும் ஆத்மாவை வேறானதாக காண்பிக்க வேண்டியிருக்கு, சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் கர்மகாண்டத்துக்கு வேண்டியது தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறப்பா, அவ்வளோ சொன்னால் போதும். தேகம் அழிஞ்சு போகும், ஆனால் ஆத்மா அழியாது, இவ்வளோ தெரிஞ்சா போதும். கர்மாதிகாரி மாத்திர ரூபா ஜீவஹா சொன்னால் இவ்வளவு தெரிஞ்சுட்டவன் போதும். ஆனால் பிராணாதி, அதாவது சமஸ்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, பிராணன், இது எல்லாத்தையும் காட்டிலும் விவிச்ச ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கர்மகாண்டத்துக்கு தேவையில்லாத விஷயம். அதான் சொல்றார், நச்ச கர்மா அதிகாரி மாத்திர ரூபோ ஜீவஹா இஹ பிரதிபாத்தியதே அபிது ச ஏஷ ஜீவ ஏவ சர்வேஷானாதி ரூபா. இந்த சொல்றச்ச இந்த சூன தேகத்தை காட்டிலும் வேறான ஜீவனை மாத்திரம் சொல்றதா இருந்தால் இவனை போய் சர்வஸ்ய ஈசானகா சர்வஸ்ய அதிபதின்னு சொல்லலாமா? இங்க அப்படிதான் உபசம்ஹாரத்தில் வருது. இவன் எப்படி சர்வஸ்ய ஈசானகா? இவன் தேகத்தை காட்டிலும் வேறானவனாக இருந்தாலும் கூட சம்சாரி தானே, இவன் எப்படி சர்வஸ்ய ஈசானகான்னு ஆக முடியும்? அதனாலே இங்க வெறும் அந்த கர்மாதிகாரியான அந்த ஸ்வரூபத்தை சொல்லலை. அபிது ச ஏஷ ஜீவ ஏவ சர்வேஷானாதி ரூபா விஞ்ஞானமயம் பிரகிருத்ய ச ஏஷ சர்வஸ்ய வசி இதி வச்சனாத். இந்த விஞ்ஞானமயன்னு ஆரம்பித்தோமோ இல்லையோ, இவனை ஒவ்வொரு உபாதியிலேருந்தும் கழட்டி பார்த்தாச்சுன்னா கடைசியில் இவனுடைய ஸ்வரூபத்துக்கு வரைச்ச அது என்னவாயிடும்? ஏஷ சர்வஸ்ய ஈசானஹா, அந்த பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே அது, அந்த பரமேஸ்வரன் தான் இந்த ரூபத்தில் இருக்கான். இல்லைன்னா இதை உபாதியிலேருந்து விளக்கினா இது பரமேஸ்வரனாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது இந்த வாக்கியம். சவா ஏஷ மகானஜ ஆத்மா யோஜம் விஜானமய பிராணேஷு இதுதான் உபசம்ஹாரம். ஆரம்பத்தில் சொன்ன அதே விஜானமய பிராணேஷு இங்கேயும் வருது. விஜானமய அனுவாதேன ச மகான் ஆத்மா இது விஹானா. இந்த விஜானமயம் சொன்னோமே அதை ஒவ்வொரு நிறைய சுசுப்தியாதிகள்லேருந்து விலக்கி பிரித்து அந்த என்ன சொல்கிறது பஞ்சகோஷ விவேகம் போக்குவரத்து எல்லாம் பண்ணி பார்த்தா கடைசியில் இந்த ஸ்வரூபம் இந்த பரபிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு இங்கே சொல்கிறது. ஜீவஸ்யது உபக்கிரமே சங்கீர்த்தனம் பிராணாதி விவேகார்த்தம். அப்போ கேட்பான், பரமாத்மாவை தான் சொல்லணும்னு வந்தா அப்போ அங்கே பரமாத்மாவிலேயே ஆரம்பிக்கலாமோ? எதுக்கு கதமாத்மேத்தின்னு ஜீவாத்மாவில் ஆரம்பித்து விடணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அது சொல்கிறா, அப்பா ஜீவாத்மாவை தான் இப்போ பரமாத்மான்னு சொல்லி ஆகணும். அப்போ அந்த ஜீவாத்மாவை தேகாதிகள்லேருந்து பிரிக்காமல் ஜீவாத்மாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? எப்படி போதிக்கிறது? ஆக ஜீவாத்மாவை முதல்ல அனுவாதம் பண்ணுறது, லோக பிரசித்தமான ஜீவாத்ம ஸ்வரூபத்தை, அதுக்கப்புறம் அது வேற இல்லை, அது பரமாத்மாவே தான் அப்படிங்கிறத போதிக்கிறது. ஜீவஸ்யது உபக்கிரமே சங்கீர்த்தனம் பிராணாதி விவேகார்த்தம். அதனால் பிராணாதிகள்லேருந்து அந்த ஜீவனை பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஜீவனை சொல்லியிருக்கு. சொப்னாதேர் வியபிச்சாராத் அனாத்ம தர்மத்வார்த்தம் மத்திய நிர்தேசா. நடுப்புறையும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஜாகிரத சொப்பன சுசுப்தி எல்லாத்துலேயும் ஜீவனை பற்றி சொல்லியிருக்கேன்னா
இந்த சொப்ன ஜாகிரத சுசுப்தி அவஸ்தைகள்லாம் இருக்கே, இது அப்பப்போ வந்துட்டு போகக்கூடியதாக இருக்கு. அதனால இது நிஜமா ஜீவனை சேர்ந்தது இல்லை, இது ஆரோபித்தம் தானே தவிர உண்மையில ஜீவனுக்கு இந்த அவஸ்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக, இதெல்லாம் ஆத்ம தர்மம் கிடையாது ஜாகிரத சொப்ன சுசுப்திங்கிறது அப்படின்னு போதிக்கிறதுக்காக மத்தியே நிர்தேசம். இப்போ இதெல்லாம் சோதனமானதுக்கு அப்புறம் அந்த தொம் பதார்த்தம் இருக்கு, இது சோதித்த தொம் பதார்த்தம்னு சொல்றாங்க. சுத்தம் பண்ணியாச்சு, உபாதியெல்லாம் விலக்கி சுத்தமான இருக்கு. இப்போ சோதித்த தொம் பதார்த்த பிரம்மத்துவ போதார்த்தம் அந்தே கீர்த்தனை. இப்படி சுத்தமான அந்த ஸ்வரூபந்தான் சபா ஏஷா மகானஜ ஆத்மா. இப்போ சொன்ன இந்த சோதித்தமான தொம் பதார்த்தமே தான் மகான் அஜஹ ஆத்மா, அந்த பரபிரம்மன் ஸ்வரூபம் அப்படின்னு அபேதம் போதிக்கிறது. ஆக 3 இடத்துலையும் ஜீவாத்மாவை சொன்னதுக்கு என்ன பிரயோஜனங்கிறது சொல்லி முடிச்சாச்சு. இவ்வளவுதான். என்னன்னா ஜீவாத்மாவை சொல்லிட்டு நிறுத்தி மேற்கொண்டு பிரம்மாபேதத்தை சொல்லலேன்னு பூர்வபக்ஷி நினைச்சானே, அது இல்லை. இது பிரம்மாபேதத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. இதுதான் சித்தாந்தம். ஏவஞ்ச மகத்துவ சர்வேஷானத்வாதி ந சதிசம்பவே ஆபேட்சிதம் கல்பிதம். இதை சொல்றதுக்கு யுக்தி என்னன்னு கேட்டேன். இங்கே மகான் அஜஹா ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சர்வஸ்ய ஈசானஹா சர்வஸ்ய அதிபதி இப்படிலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஜீவாத்மாவை எடுத்துட்டோம்னா அது சரியாக வராது, அது சங்கோச்சம் பண்ணும்படியாக இருக்குது. இந்த ஜீவாத்மா எல்லாருக்கும் அதிபதியாகவோ எல்லாருக்கும் ஈஸ்வரனாகவோ இருக்க முடியாது. ஏதோ ஒரு சில பேருக்கு இவனுக்கு அடங்கி இருக்கிற வாழ்க்கை இவன் ஈஸ்வரனாக இருக்கலாம், அதிபதியாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஈஸ்வரங்கிறது ஜீவாத்மாவில் எங்கேயுமே வராது, எப்போவுமே வராது. அதே மாதிரி மகான் அப்படின்னு சொல்லிட்டார். மகான்னு சொல்லி நம்ம அனுபவத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா சரியாக வராது. அதனால் மகான்னு சொன்னால் இந்த இப்போ சொன்ன விதத்தில் சரீராதி உபாதிகள்லேருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து பார்த்தா தான் அது மகான்கிறதே நமக்கு தெரியும். அதனால் மகத்துவ சர்வேஷானத்வாதி ந சதிசம்பவே ஆபேட்சிகம் கல்பனம் போகுது. இல்லாட்டா என்ன சொல்ல வேண்டியிருக்கும், ஆபேட்சிகம். அவனுக்கும் சில பேர் இருக்காளோ இல்லையா, அவனுக்கு ஈஸ்வரனா இருக்கான், அவளுக்கு மாத்திரம் ஈஸ்வரனா இருக்கான்னு சங்கோதம் பண்ண முடியாது. மகான் அப்படின்னு சொன்னால் ஏதோ சரீர பரிமாண அளவுக்கு இருக்கானோ இல்லையோ, அதுவே இப்போ கொஞ்சம் பெருசு தானே அப்படின்னு வச்சுருந்து ஆபேட்சிகமாக சொல்ல முடியாது இருக்கும். அந்த நிலை இப்போ இல்லை. பரமாத்மா தான் இது அப்படின்னு அபேதம் சொல்றச்ச அந்த சங்கோச்சம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாபி பேத நிர்தேசஸ்ய ஔபச்சாரிகத்துவம் இது ஜீவேன ஆத்மனா சம்பரிஷுத்தா பிராஜ்யேன ஆத்மனா சம்பரிஷுத்தான்னு பேத நிர்தேசம் இருக்கு. பிராஜ்யாத்மா ஒன்று, இவன் ஒன்று, இவன் 2 பேரும் ஒன்னாகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படி சொல்றதுக்கு பரமாத்மா ஜீவாத்மான்னு 2 இருந்தாத்தானே இப்படி நிர்தேசம் பண்ண முடியும். அங்கே பேத நிர்தேசங்கிறது ஔபச்சாரிகம் அப்படின்னு சொல்லணும்னா அதுவும் இல்லை, அங்கே சரியான பேத நிர்தேசம்தான். ஆனால் சம்பரிஷ்வக்தகாங்கிற பதத்துக்கு நாம் எப்படி இந்த பின்னமாக தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அது ஒன்றா போகிறதுன்னு அர்த்தம். ஆகையால் சம்பரிஷ்வக்த சப்தத்தினாலே அபேதம் தெரிகிறது. பிராஜ்யேனாத்மனா அப்படிங்கிற அந்த திருப்தியே பிரசமாந்த சப்தத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறதுனா லோக பிரசித்தமான பேதத்தை அனுவாதம் பண்ணுறது. இது வஸ்துதா அபேதத்தை விதிக்கிறது அப்படின்னு சித்தாந்தம். இந்த பேத நிர்தேசம் ஔபச்சாரிகம் இல்லை, லோக பிரசித்தமான பேதத்தை தானே சொல்றது. அந்த ஈஸ்வரன் இருக்கான இல்லையோ, அந்த ஈஸ்வரனோடு இவன் ஒன்றாக போகிவிடுகிறான் சுசுப்தி காலத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு அது முக்கியமான ஒரு நிர்தேசம்தான். கவுனத்துவம் அங்கே இல்லை. இதோடு பிரதமாத்தியாயத்தை பிரதம பாத சமாப்தா. சாஸ்திர சொப்பனத்திலே முதல் அத்தியாயத்தினுடைய 3ய பாதம் 3வது பாதம் பூர்த்தியாச்சு.